ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1 வேர் இஸ் த பால் அப்படிங்கிற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்டில் வேர் இஸ் த பால், இப்போ இந்த இடத்துல பாலை சர்ச் பண்ண போகிறாங்க. இப்போது கவிதா வாஸ் சர்ச்சிங் த பால் ஃபார் அ லாங் டைம். அட் த டைம் ஹர் பிரதர் கேம் தேர். கவிதா ரொம்ப நேரமாக அவளுடைய பாலை சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து அவளுடைய பிரதர் அங்கே வரான். அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிக்சரில் கவிதாவை பார்த்து, ஐ ஹாவ் ஹிடன் த பால், நான் தான் அந்த பாலை ஒளிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கவிதா சொல்கிறா, ஓ இஸ் தட் ஸோ, அப்படியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஐ மை செல்ஃப் ஷல் ஃபைண்ட் இட். அதுக்கப்புறம் செகண்ட் பிக்சரில் கவிதா என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் அந்த பாலை நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அவள் தேட ஆரம்பிக்கிறா. இஸ் இட் ஆன் த டேபிள். டாகும் அவளும் போய் தேடுறாங்க. அப்போ டாகு கிட்ட அவள் கேட்குறா, இஸ் இட் ஆன் த டேபிள், டேபிள் மேலே இருக்குதா அப்படின்னு கேட்குறா. அந்த பால் டேபிள் மேலே இருக்குதா. ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிள் மேலே. இஸ் இட் ஆன் த டேபிள் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு டாக் சொல்லுது நோ அப்படின்னு சொல்லுது. அடுத்தது அவங்க டேபிளுக்கு கீழே சர்ச் பண்ணுறாங்க, தேடுறாங்க. இஸ் இட் அண்டர் த டேபிள் அப்படின்னு கேட்குறா. அதுக்கும் டாக் நோ அப்படின்னு சொல்லுது. அண்டர் த டேபிள் அப்படின்னா டேபிளுக்கு கீழே. ஓகே, ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிளுக்கு மேலே, அண்டர் த டேபிள் அப்படின்னா டேபிளுக்கு கீழே. ஓகே, டிட் யூ சர்ச் இன்சைட் த ஹவுஸ். நெக்ஸ்ட்டு டாகு கிட்ட அவள் கேட்குறா, வீட்டுக்குள்ளே நீ போய் பார்த்தியா, இருந்ததா அப்படின்னு கேட்குறா. எஸ் இட் இஸ் நாட் இன்சைட் அப்படின்னு டாக் சொல்லுது. ஆமாம், நான் போய் தேடினேன். இட் இஸ் நாட் இன்சைட், உள்ளக்க அது இல்லை. இன்சைட்னா உள்ளே, உள்ளே வீட்டுக்கு உள்ளே அது இல்லை அப்படின்னு சொல்லுது டாக். ஓகே லெட் அஸ் சர்ச் அவுட் சைட் த ஹவுஸ். அதுக்கு அவள் என்ன சொல்கிறா கவிதா, நம்ம வெளியில் போய் தேடலாமா அப்படின்னு டாக் கிட்ட கேட்குறா. அவுட் சைட் த ஹவுஸ்னால் வெளியில், அவுட் சைட் அப்படிங்கிறது வெளியில், இன்சைட் அப்படின்னா உள்ள. அதுக்கு டாக் என்ன சொல்லுது வெளியில் தேடுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் போய் தேடலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ன்னு சொல்லுது. இப்போது ரெண்டு பேரும் ஓடி போகிறாங்க வெளியே. ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ரேன் பிஃபோர் யூ. கவிதா என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு கவிதா ஓடுறா, பின்னாடி டாக் ஓடுது. கரெக்டாக? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ ரன் பிஃபோர் யூ, நான் உனக்கு முன்னாடி ஓடுறேன் டாக் அப்படின்றத டாகை பார்த்து அவள் சொல்கிறா, நான் உனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஐ ரன் பிஃபோர் யூ அப்படின்னு சொல்கிறா. பிஃபோர் அப்படின்னா முன்னாடி, டாகுக்கு முன்னாடி தானே அவள் ஓடுறா, அதனால அவள் சொல்கிறா, நான் உனக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு டாக் சொல்லுது நெக்ஸ்ட்டு பிக்சரில், ஐ கம் ஆஃப்டர் யூ, நான் உனக்கு பின்னாடி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு டாக் சொல்லுது. ஆஃப்டர் யூ அப்படின்னா கவிதாக்கு அப்புறம் பின்னாடி, டாக் பின்னாடி வருது, ஆஃப்டரில் வருது. கவிதா முன்னாடி போகிறா, அதை பிஃபோர்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறத பிஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னாடி இருக்கிறத ஆஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஓடிட்டு போயிட்டே இருக்கும்போது கவிதா ஒரு ட்ரீயோட ட்ரங்க்கில் ஜம்ப் பண்ணுறா. ஐ ஜம்ப் அபவ் த ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜம்ப் பண்ணுறா. நான் ட்ரீ ட்ரங்க் அதாவது மரக்கிளையை மேலே தாண்டி ஜம்ப் பண்ணுறேன். அபவ் த ட்ரீ ட்ரங்க், நான் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அதான் அபவ்னா மேலே அப்படின்னு அர்த்தம். பிலோ அப்படின்னா கீழேன்னு அர்த்தம். அதுக்கு டாக் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ ட்ரங்க்குக்கு கீழால் அது வருது. ஐ க்ரால் பிலோ த ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, டாக் கீழே பூந்துட்டு வருது. கவிதா மேலே ஜம்ப் பண்ணுறா. ஸோ கவிதா அபவ் த ட்ரீ ட்ரங்க் ஜம்ப் பண்ணுறா, டாக் பிலோ த ட்ரீ ட்ரங்க் க்ரால் பண்ணுது. ஓகே, அபவ்னா மேலே, பிலோனா கீழே. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, வி ஆர் அட் த பாட்டம் ஆஃப் த ட்ரீ. ஸோ கவிதா சொல்கிறா, நம்ம ட்ரீக்கு கீழே நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறா. ட்ரீ மேலே இருக்குது, ட்ரீயோடைய கிளைகள்லாம் மேலே இருக்குது, நம்மளை விட ஹைட்டாக தானே இருக்கும் ட்ரீ. ஸோ அப்போ ட்ரீக்கு பக்கத்தில் நம்ம நிற்கும்போது ட்ரீயோடைய பாட்டமில் தான் நிற்கிறோம், ட்ரீக்கு கீழே தான் நம்ம நிற்கிறோம்.
அப்போது அவள் சொல்கிறா, ஹே, ஐ ஃபவுண்ட் மை பால், இட் இஸ் அட் த டாப் ஆஃப் த ட்ரீ. நான் வந்து பாலை பார்த்துட்டேன், என்னுடைய பாலை கண்டுபிடிச்சிட்டேன், என்னோடய பால் வந்து ட்ரீக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அங்கே பாருங்கள், ட்ரீக்கு மேலே தெரியுதா? ஸோ அதுதான் டாப் ஆஃப் த ட்ரீ. ஸோ பால் எங்கே இருக்குது? ட்ரீயோடைய டாப்பில் இருக்குது. கவிதா எங்கே இருக்கா? ட்ரீயோடைய பாட்டமில், கீழே இருக்கா. டாப்னா மேலே, பாட்டம்னா கீழே. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த பாலை எடுத்துட்டு ஜாலியாக விளையாடுறாங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. அடுத்தது லெட்டஸ் டூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க வந்து கையை டாப் மேலே, தலை மேலே வைக்கிறாங்க. அதுதான் டாப் அப்படின்னு அர்த்தம். கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மேக் த சில்ட்ரன் ஸ்டாண்ட் இன் அ சர்க்கிள். நம்ம குழந்தைங்கள ஒரு சர்க்கிள்க்கு வெளியே இந்த மாதிரி நிற்க வச்சுக்கணும். அவங்க நிற்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ப்ளே த கேம் பை கிவிங் கமாண்ட்ஸ். நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்கணும். ஒரு ஆள் கமாண்ட் கொடுக்கணும். என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸிங் த வேர்ட்ஸ் இன்சைட், அவுட் சைட், டாப் அண்ட் பாட்டம் அப்படின்னு கொடுக்கணும். அதெல்லாம் அவங்க கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா அவங்க அவுட் ஆகிடுவாங்க. ஸோ இது ஒரு கேம். டாப் அப்படின்னா தலையில் கை வைக்கணும், பாட்டம்னா கீழே கை வைக்கணும், இன்சைட் அப்படின்னா அந்த சர்க்கிள்க்கு உள்ளக்க போகணும், அவுட் சைட்னா சர்க்கிள்க்கு வெளியே அவங்க நிற்கிற மாதிரி நிற்கணும். ஸோ நம்ம இங்கே வெளியிலேருந்து ஒரு ஆள் கமாண்ட் கொடுக்கணும். இன்சைட், அவுட் சைட், டாப், பாட்டம் அந்த மாதிரி கொடுக்கணும். கரெக்டாக யார் பண்ணுறாங்க அப்படின்றது அந்த கேமில் இருப்பாங்க. கரெக்டாக பண்ணாதவங்க கேமை விட்டு வெளியே வந்துடுவாங்க. இது ஒரு கேம். நெக்ஸ்ட் அடுத்தது டிக் த பப்பாயா இன்சைட் த பேஸ்கெட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பப்பாயா பேஸ்கெட்டில் இருக்கிற பப்பாயாவை நம்ம டிக் பண்ண போகிறோம். ஸோ எந்த பப்பாயா பேஸ்கெட்டுக்கு உள்ளக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இந்த பப்பாயா பேஸ்கெட்டே இல்லாமல் வெளியே டேபிளில் இருக்குது. இந்த பப்பாயா தான் பேஸ்கெட்டுக்கு உள்ளே இருக்குது. ஸோ அதனால் இதை டிக் பண்ணிட்டோம். டிக் த பேர்ட் ஃபவுண்ட் அவுட் சைட் த நெஸ்ட். ஸோ நெஸ்ட் அப்படின்னா என்னது? அதனுடைய கூடு. ஓகே, இதுதான் நெஸ்ட்டு, அதனுடைய கூடு. ஸோ கூடுக்கு வெளியில் இருக்கிறத தான் கேட்குறாங்க. அவுட் சைடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவுட் சைடு அப்படின்னா கூடுக்கு வெளியில் மரத்து மேலே நிற்கிற இந்த பேர்டை தான் நம்ம டிக் பண்ணணும். ஸோ அடுத்தது நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ட்ரா சம் ஆப்ஜெக்ட்ஸ் that may be found at outside the house given below அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம சில ஆப்ஜெக்ட்ஸை ட்ரா பண்ணணும். நம்ம வீட்டுக்கு வெளியே என்னெல்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம ட்ரா பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல அவுட் சைட் அப்படின்றத நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம அவுட் சைட் தான் நம்ம ட்ரா பண்ணணும். வீட்டுக்கு வெளியில் என்னெல்லாம் நம்ம பார்ப்போம், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் வீட்டுக்கு வெளியில் நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் நிற்கும். எங்கள் வீட்டுக்கு வெளியில் என்ன நிற்கும்? கார் நிற்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், காரை ட்ரா பண்ண போகிறேன். உங்கள் வீட்டுக்கு வெளியில் என்ன நிற்கும், அதை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்கு வெளியில் கார் தான் நிற்கும். ஓகே, நான் கார் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ட்ரீ இருக்கும். ட்ரீயையும் நான் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அடுத்து என்ன நிற்கும்? உங்கள் வீட்டுக்கு வெளியில் சைக்கிள் நிற்குமா, பைக் நிற்குமா, இல்லை வேறு வீடு ஏதாவது இருக்குமா? வேறு வீடு கூட எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதையும் நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்தது லெட்டஸ் ப்ராக்டிஸ்னு இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த பிக்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிக்சர் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பிக்சருக்கு பிலோவில் இருக்க அந்த ஆப்ஜெக்டை தான் நம்ம டிக் பண்ணணும். ஸோ இங்கே என்ன பிக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. கரெக்டாக? ஸோ இதுதான் நம்முடைய அந்த பிக்சர். ஸோ பிக்சருக்கு மேலே என்ன இருக்குது? கிளாக் இருக்குது. ஸோ இது வந்து அபவ். ஸோ பிலோ தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. BELOW அப்படின்னா பிலோ. ஸோ பிலோ நமக்கு சோஃபா இருக்குது. ஸோ சோஃபாவை தான் நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கேட்குறாங்க? டிக் த பேர்ட் தட் இஸ் ஃப்ளையிங் அபவ் த ட்ரீ. ஸோ இங்கே 2 பேர்டு வந்து பறக்குது. ஓகே, நடுவில் ட்ரீ இருக்குது. கரெக்டாக? இதுதான் ட்ரீ. ட்ரீக்கு மேலே பறக்கிறது அபவ்,
ட்ரீக்கு கீழே பறக்கிறது பிலவ். ஸோ இது வந்து நமக்கு பிலோ. ஓகே, BELOW பிலோ. ஸோ இதுதான் நமக்கு அபவ், ABOVE அபவ். ஸோ அப்போ அபவ் த ட்ரீ தான் நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். கலர் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஃபவுண்ட் பிலோ த பால் ப்ரவுன். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலுக்கு பிலோ, இது தானே பிலோ நம்மளுடையது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ப்ரௌன் கலரில் கலர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரௌன் கலர் பென்சில் எடுத்து இதில் நீங்கள் ப்ரௌன் கலரில் டெடிக்கு கலர் பண்ணணும். ஓகே, அடுத்தது கலர் த cloud above the aeroplane blue அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏரோப்ளேன் இருக்குது, ஏரோப்ளேனுக்கு அபவில் இருக்க க்ளவுடுக்கு நீங்கள் ப்ளூ கலர் பண்ணணும். ஸோ ஏரோப்ளேனுக்கு அபவ் அப்படின்னா இந்த க்ளவுட் தான் நம்மளுடைய ஏரோப்ளேனுக்கு அபவில் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம ப்ளூ கலரில் நம்ம கலர் பண்ணணும். ஓகே, ட்ரா த பேர்ட் above the boat. ஸோ பேர்டை வந்து நம்ம போட்டுக்கு அபவ், போட்டுக்கு மேலே ட்ரா பண்ணணும். அதே மாதிரி அண்ட் ஃபிஷ் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து போட்டுக்கு கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபிஷ் பிக்சர் வந்து நம்ம வரையணும். டாப், இப்போ நமக்கு இந்த இடத்துல நிறைய கல் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க சரியா. அதில் இங்கே கீழே இருக்க கல்லுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாட்டம். ஓகே, இது வந்து டாப். இங்கே என்ன கேட்குறாங்க, டிஓபி டாப். டாப்பில் இருக்க ஸ்டோனு பக்கத்தில் தான் நம்ம டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் டாப். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது டிக் த பர்சன் ஸ்டாண்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த ஹில். ஸோ இது வந்து ஒரு ஹில், மலை. ஓகே, ஸோ இந்த மலைக்கு மேலே இருக்கவங்க வந்து டாப், கீழே இருக்கவங்க வந்து பாட்டம். ஸோ இப்போ இந்த மலைக்கு கீழே இருக்க யார் இருக்கா, இந்த மேன் இருக்காங்க. ஸோ இவங்க தான் நமக்கு பாட்டமில் இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம டிக் பண்ணணும். கலர் த டாப். டாப் வந்து நம்ம ப்ளூ கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டாப்பில் என்ன இருக்குது, பேர்டு இருக்குது. பேர்டுக்கு வந்து நம்ம ப்ளூ கலரில் கலர் பண்ணணும். அதே மாதிரி பாட்டமில் என்ன இருக்குது, நமக்கு அனிமல் இருக்குது. ஸோ அந்த அனிமலுக்கு வந்து நம்ம என்ன கலரில் கலர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமலை வந்து நம்ம ப்ரௌன் கலரில் கலர் பண்ணணும். ஓகே, ப்ரௌன் கலர் இல்லை, ஸோ அதனால் ஆரஞ்சு மாதிரி அந்த ஷேடில் நான் கலர் பண்ணியிருக்கேன். ஸோ கலர் த அனிமல் அட் த டாப். ஸோ இங்கே டாப்பில் இருக்கிறது வந்து ப்ரௌன் கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இங்கே ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் எடுத்து கலர் பண்ணணும். அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறத நமக்கு கிரே கலரில் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம கிரே கலரில் கலர் பண்ணணும். இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மைலி பிக்சரை வந்து டாப்பில் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரீக்கு டாப்பில். ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணலாம் டாப்பில். ஸோ பாட்டமில் இந்த பிக்சரை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பாட்டமில் நம்ம இந்த பிக்சரை ட்ரா பண்ணலாம். ஓகே, அடுத்தது டிக் த ஆப்ஜெக்ட் தட் இஸ் ஆன் த டேபிள். டேபிளுக்கு மேலே, ஆன் த டேபிள் அப்படின்னா டேபிளுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் நம்ம டிக் பண்ணணும். ஸோ லேப்டாப், அதுக்கு தான் நம்ம டிக் பண்ணணும். டிக் த அனிமல் விச் இஸ் அண்டர் த ட்ரீ. ஸோ ட்ரீக்கு கீழே எந்த அனிமல் இருக்குது, ஃபாக்ஸ் இருக்குது. அப்போ ஃபாக்ஸுக்கு தான் நம்ம டிக் பண்ணணும். கலர் த ஆப்ஜெக்ட் ஆன் த டேபிள் ரெட் அண்ட் அண்டர் த டேபிள் க்ரீன். ஸோ நமக்கு ரெட் கலர் எடுத்து ஆன் த டேபிள், டேபிளுக்கு மேலே இருக்கிறத நம்ம ரெட் கலர் பண்ணணும். ஸோ இங்கே பூனை இருக்குது, அங்கே ஃப்ளவர் வாஸ் இருக்குது. அதே மாதிரி அண்டர் த டேபிள், டேபிளுக்கு கீழே என்ன இருக்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ரீன் கலரில் கலர் பண்ண போகிறோம். ஓகே, க்ரீன் கலர் எடுத்து ஸோ டேபிளுக்கு கீழே இருக்கிறதுக்கு நம்ம க்ரீன் கலரை கலர் பண்ணணும். ஸோ அழகாக கலர் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணக்கூடாது, நான் ரொம்ப அழகாக பண்ணணும். இப்போ நம்ம ட்ரா அன் ஆப்ஜெக்ட் ஆன் த கார்ட் இன் பர்பிள். ஸோ காட்டுக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வரைய சொல்லியிருக்காங்க, அது வந்து பர்பிள் கலரில் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பர்பிள் கலரில் வரையலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு பால் வரையலாம் பர்பிள் கலரில். ஸோ அண்டர் த கார்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் கலரில் நமக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ப்ரௌன் கலர் நம்மக்கிட்ட இல்லை, ஸோ க்ரே கலரில் நம்ம வரைய போகிறோம். நீங்கள் ப்ரௌன் கலரில் தான் வரையணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே வந்து ஒரு ஸ்லிப்பர் பேர் வந்து வரைகிறேன். ஓகேவா, ஸ்லிப்பர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் அண்டர் த கார்ட். பாசிங் த பால். ஸோ இங்கே கையில் ஒரு பையன் பால் வச்சுருக்கான் கரெக்டாக. ஸோ அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அமீர். ஓகே, இந்த பையன் பேர் வந்து அமீர். இந்த பையனுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் அமீர். நான் அமீருக்கு பிஃபோரில் நிற்கிறேன், முன்னாடி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதே மாதிரி அமீர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ ஆம் அமீர், ஐ ஹாவ் த பால். நான் தான் அமீர், என் கையில் தான் பால் இருக்குது அப்படின்னு அமீர் சொல்கிறான். அதே மாதிரி அமீருக்கு பின்னாடி ஒரு கேர்ள் இருக்குல்ல, ஸோ இந்த கேர்ள் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஐ ஸ்டாண்ட் ஆஃப்டர் அமீர். ஸோ அமீருக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு பேர் ஆஃப்டர், அமீருக்கு முன்னாடி நிற்கிற அந்த பொண்ணு வந்து பிஃபோர். ஓகே, டிக் த ant that goes before the one with the leaf. ஸோ இப்போது லீஃப் எந்த ant கையில் லீஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ant கைட்ட தான் நம்மக்கிட்ட லீஃப் இருக்குது. ஸோ அந்த ஆண்ட்டுக்கு பிஃபோரில் இருக்க அந்த ஆண்ட்டை நம்ம வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்தது கொஸ்டின், டிக் த டக்லிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் த ஒன் வித் இட்ஸ் ஐ க்ளோஸ்டு. ஸோ இந்த கொடுத்துருக்க இந்த குட்டி டக்ஸ் இருக்குல்ல, அதான் டக்லிங், டக்குடைய குட்டி. இந்த குட்டி டக்கு கண்ணை மூடிட்டு இருக்குல்ல, ஸோ கண்ணை மூடிட்டு இருக்குல்ல, ஸோ அதுக்கு ஆஃப்டராக வர அந்த டக்கை டிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டக்குக்கு த டக்லிங் தட் கம்ஸ் ஆஃப்டர் த ஒன் வித் இட்ஸ் ஐ க்ளோஸ்ட். ஆஃப்டர் யார் வரா? இந்த டக் தான் வருது பின்னாடி. ஸோ இதுதான் டிக் பண்ணணும். இந்த புழு பிக்சரை நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகேவா, இது நம்ம பேர்டுக்கு பிஃபோரில் ட்ரா பண்ணியிருக்கோம், பேர்டுக்கு ஆஃப்டரில் நம்ம லீஃப் பிக்சரை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த சாப்டர். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.